10 லட்சம் வீடுகளுக்கு சூரிய சக்தி மின்பரப்பாக்க கட்டமைப்பை அறிமுகப்படுத்தும் சூரிய சக்தி புரட்சி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன் முதலாவது கட்டமாக சூரிய சக்தி கட்டமைப்பு ஜனாதிபதி உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இன்று பிற்பகல் பொருத்தப்பட்டது. சூரிய சக்தி புரட்சியின் ஆரம்ப நிகழ்வு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றதை தொடர்ந்தே ஜனாதிபதியினால் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சக்தியின் மூலமாக சூழலுக்கு எந்தவிதமான பாதிப்பும் மின்சக்தி மற்றும் மீள்புதுப்பித்தல் சக்தி அமைச்சு, இலங்கை மின்சார சபை, தேசிய நிலை பெறுதகு சக்தி அதிகார சபை என்பவற்றின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்திற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் அனுசரணை வழங்கியுள்ளது. அனல் மின் உற்பத்தி நிலையங்களினூடான மின்சார பிரப்பாக்கத்தின் போது வளிமண்டலத்தில் கலக்கும் கார்பன் டை ஆக்சைடு அளவை 1,50,000 விட குறைத்தல் மற்றும் 2025 ஆண்டாகும் போது தேசிய மின்சார கட்டமைப்புடன் 1000 மெகாவாட் மின்சாரத்தை இணைத்தல் சூரிய சக்தி புரட்சியின் நோக்கமாகும். இதன் கீழ் 10 லட்சம் வீடுகளுக்கு சூரிய சக்தி மின் பிரப்பாக்க கட்டமைப்புகளை வழங்கி அந்த வீடுகளுக்கான மின்சாரத்திற்காக செலவாகும் கட்டணத்தை மீளப்பெறவும் மேலதிக மின்சாரத்தை விநியோகித்து வருமானம் ஈட்டவும் வழி ஏற்படுகின்றது. அடுத்த நிகழ்வுக்கு உங்களை මීට කලින් ජනාධිපතිවරු කීප දෙනෙක් හිටියේ හැම කෙනෙක්. இதற்கு முன்னர் பல ஜனாதிபதிகள் ஆட்சியில் இருந்தனர். எனினும் அனைவருமல்ல. கோட்டை ஜனாதிபதி மாளிகையை நான் தவிர்த்தமைக்கு பல காரணங்கள் உள்ளன. ஜனாதிபதியின் செலவுக்காக அதிக நிதியை செலவிட வேண்டிய அவசியம் அங்கு காணப்பட்டது. மக்களின் பணம் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்காக அவ்வாறு பயன்படுத்தப்பட்டது. ஜனாதிபதியாக கோட்டையில் இருக்கும் மாளிகையில் இருந்தால், அதாவது கடந்த காலங்களில் உள்ள செலவுகளுக்கான பட்டியலை பார்த்தால் மாதாந்தம் மின்சாரத்திற்கு மாத்திரம் 75-80 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தோரணியில் நிர்மாணிக்கப்பட்ட நிலக்கீழ் மாளிகைக்கு 24 மணித்தியாலங்களும் மின்சாரம் தேவை. இன்றும் அதுவே பிரச்சினை. நான் இல்லாவிட்டாலும் பொதுவாக கோட்டை மாளிகையில் மாதாந்தம் 25 லட்சம் ரூபாய் பட்டியல் வருகின்றது. நான் அங்கு இருக்காவிட்டாலும் கடன் சுமை எவ்வளவு இருக்கின்றது, பொருளாதார பிரச்சினைகள் எந்த அளவுக்கு உள்ளன என்பதை அறிவோம். சகலவற்றிலும் மின்சார பட்டியலை வெற்றி கொண்டால் நாடு என்ற ரீதியிலும் அரசாங்கத்திற்கு அதேபோன்று திரைசேரிக்கு மக்களுக்கு என அனைவருக்குமே வாழ்வின் எழுச்சியை காண்பதற்கான சந்தர்ப்பம் அமையும். ජීවිතය තුළ ඒ ආර්ථික නිදහස් බොහෝ ලැබෙනවා මේ තුළ. අපේ රටේ நமது நாட்டில் அபிவிருத்தி வேகமாக இடம்பெற்று வருகின்றது. உலகத்தின் முன்பாக தேசத்தவர் என்ற ரீதியில் நாம் மீண்டெழுகின்றோம். எமது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான அந்த அடிப்படை நிலவுகின்றது. அவ்வாறான நிலையில் மின்சாரத்தை பேணுவதானது எமது நாட்டிற்கு அவசியமானது. එවැනි මොහොතක බලශක්ති සුරක්ෂිතතාවය අපේ රට සම්බන්ධයෙන් අත්‍යවශ්‍ය වැදගත් කාරණයක්. හැම වහලක්ම උඩා විදුලි බලාගාරයක් බවට පත් කරනවා. அனைத்து கூரைகளும் சிறிய மின் உற்பத்திகளாக மாற்றப்பட உள்ளன. ஒருபோதும் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்த்திராத சாதாரண மக்கள் மின்சார அலகின் மூலம் உற்பத்தி செய்வதற்கான சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது.